பாதாம் தோலில் ஒரு பயங்கரமான விஷம் இருக்குது, தோலோட சாப்பிடாதீங்க அப்படின்னு நிறைய காணொலிகள் உலாவுது, நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஃபேமஸ் ஆனவங்களாம். எது உண்மை பார்த்துருவாங்க. பாதாமோட தோலில் நிறைய ஃபைபர் இருக்குது, ஏஎஸ்பி அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஏஎஸ்பினா ஆல்மண்ட் ஸ்கின் பாலிஃபீனால்ஸ், ஃப்ளேவனாய்ட்ஸ், ஃபீனாலிக் ஆசிட், ப்ரோ ஆந்தோசைனின்ஸ் அப்படின்லாம் சொல்லுவோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் வகையை சேர்ந்த கெமிக்கல்கள். இது வந்து பாதாமோட தோலில் அதிக அளவு இருக்குது அப்படின்னு சொல்லுது. நார்மலாக நமக்கு ஃபுட் பாய்சன் ஏற்படுத்தக்கூடிய நிறைய இந்த பாக்டீரியா, முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெஃபலோகாக்கஸ் ஆரியஸ், அப்புறம் லிஸ்டீரியா, அந்த மாதிரியான பாக்டீரியாவெல்லாம் தடுக்குது. இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் நம்ம ரத்த குழாய்களில் காயங்கள் இருக்கிறனால, இன்ஃப்ளமேஷனால் இந்த எல்டிஎல் வந்து ஆக்சிடைஸ்டு எல்டிஎலாக மாறி உங்களுக்கு ரத்த குழாய்களை படியும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அடைப்பு உருவாகுது. இந்த ஆக்சிடைஸ்டு எல்டிஎலாக மாறக்கூடிய தன்மையை இந்த பாதாம் தோலில் இருக்கக்கூடிய பாலிஃபீனால்ஸ் குறைக்குது அப்படின்னும் அந்த மனிதர்களுக்கு பண்ணி பார்த்த ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க. தாராளமாக நீங்கள் பாதாம் சாப்பிட்றவங்களா இருந்தால் தோலோடவே சாப்பிடுங்க. அப்போ தான் அதனுடைய முழு பயன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இல்லாட்டி உள்ளே இருக்கிற மாவு தான் உங்களுக்கு கிடைக்கும்.